Happy Diwali. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நாள் வந்து இந்தியாவிலேருந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ யூகே வந்ததுக்கப்புறமா இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வீடியோ. என்னென்னா பிளாக்பெரிஸ். இங்கே வந்துட்டு பிளாக்பெரிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போ வந்து ஒரு 1/2 kg அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா 4 pounds 5 pounds அந்த மாதிரி வந்து கிடைக்குதுங்க. இவ்வளோ காஸ்ட்லியான ஃப்ரூட்டு இந்த மாதிரி சீப்பாக வந்து நம்மளுக்கு சும்மா ரோட் சைடில் இருக்கிற செடியிலே வந்து நிறையா வளர்ந்துருந்துச்சு. சரி இதை பறித்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து நான் பறிச்சிட்டு வந்தேன். இது வந்து சும்மா ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி, யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோவா. நம்மளாம் ஜாலியாக வந்து வாக்கிங் போய்க்கலாம். இந்த ரோட் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு இதே மாதிரி பிளாக்பெரிஸ் தான் நிறையா வந்து வளர்ந்துருக்கு. எனக்கு வந்து ரொம்பவே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் சரி பறிச்சிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து வேறு ஒரு ஏரியா, ரிவர் சைடு. இங்கே வந்து ஒரு கிணல் இருக்குது. அந்த கிணலில் வந்து இந்த மாதிரி நிறையா செடி வந்து வளர்ந்துருந்துச்சு, பிளாக்பெரி செடி. இங்கேயும் பார்த்தோன்னே சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால கொஞ்சம் வந்து பறிச்சிட்டு வந்தேன். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வந்து அமைதியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளாம் வாக்கிங் போய்க்கலாம். போட்டிங்லாம் இங்கே வந்து போவாங்க போல். இப்போ கோவிட்னால நிறையா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளாம் ஜாலியாக இங்கே வந்து இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரோடு அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பிளாக்பெரிஸ் வச்சு பிளாக்பெரி லஸ்ஸி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வாங்க நம்ம பிளாக்பெரி லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ நான் பிளாக்பெரிஸ் வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் கிடைச்ச அளவுக்கு ஃபுல்லாகவே பறிச்சிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிட்டனால என்னால் அவ்வளோவா பறிக்க முடியல. இந்த பவுல் ஃபுல்லாக வர அளவுக்கு வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் நான். இதை வச்சு நம்ம நிறையா டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம். ரொம்பவே ஹெல்தியான டிஷ்ஷஸாகவே பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து இனிப்பாகவும் இருக்காமல் ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் லைட்டாக வந்து இனிப்பு லைட்டாக வந்து புளிப்பு வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சில இதில் வந்து அந்த குச்சி மேலே நிறையா முள்ளெல்லாம் வந்திருக்கு. அந்த செடியிலே வந்து அதிகமாக முள்ளெல்லாம் வந்து இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக்பெரிஸ் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரோட் சைடு வந்து வளர்ந்துருந்தாலும் கொஞ்சம் தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜல்லடை இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து தண்ணி மேலே விட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லஸ்ஸி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். மிச்ச ஃப்ரூட்டாக வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நான் வேறு டிஷ்ஷஸ் வந்து நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷர் இல்லாட்டி ஏதாவது பிளெண்டர் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி வந்து லைட்டாக வந்து மிக்சியில் அடித்து ஜூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் லைட்டாக அந்த ஃப்ரூட்டெல்லாம் வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்துடும் நம்மளுக்கு. இதுதான் வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். லசீனாவே அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு வந்து தயிர் தான். நல்லா கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜீனியாக நல்லா கரையணும். அடுத்ததாக நம்ம வந்து இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிர் வித் சுகர், அதை வந்து ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் லஸ்ஸி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்ததான் நம்ம பிளாக்பெரி வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம்.
ஏன்னா பிளாக்பெரிஸ்க்குலாம் சின்ன சின்னதாக சீடு மாதிரி இருக்குது, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அந்த ஜூஸை மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தயிரும் அந்த பிளாக்பெரி ஜூஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்பவே டேஸ்டியாக மைல்டான ஒரு ட்ரிங்க் நம்மளுக்கு. இதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகரே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா அவ்வளோ ஹெல்தி கிடையாது நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் சுகர் வேணாம், அதாவது நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம ஹனி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஹனி வந்து சேர்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரொம்பவே டேஸ்டான நம்மளோட பிளாக்பெரி லஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிளாக்பெரி இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லஸ்ஸி ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.